கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற செய்திதான் இப்பொழுது உலகளாவிய அளவிலே காட்டுத்தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. இதிலே வென்றது ஜனநாயகமா அல்லது பிஜேபியா அல்லது மாணவர்களின் புரட்சியா என்பதை நாம் சற்று இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றிலேயே முதலாக ஒரு மாணவர்களுடைய வெற்றி என்பது இன்றைக்கு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய வெற்றி. என்னவென்று பார்த்தால் சில பேர் கேட்பாங்க, போராட்டத்தால என்ன நம்மளால சாதிக்க முடியும், போராட்டம் செய்வதால் நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்று பல பேர் போராட்டத்தை பற்றி இழிவாக பேசியிருக்கலாம். ஆனால் போராட்டம் தான் ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது தற்போது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா என்பது உலகளாவிய அளவிலே பேசும் ஒரு பொருளாக மாறிவிட்டது. அதாவது இதுவரைக்கும் யாருக்குமே அடிப்படையாத பாஜக முதலாக மாணவர்களுடைய எழுச்சிக்காக மாணவருடைய போராட்டத்திற்காக அடிப்பணிந்ததுதான் தற்போது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸுங்க. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 11 வருட கால அரசியலில எந்த ஒரு நேரத்திலும் யாருக்கும் அடிப்பணியலைங்க. காங்கிரஸ் எவ்வளவோ போராடியது இவர்களை விழித்து விட வேண்டும் என்று. நேத்து வந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கருப்பாம்பூச்சி கட்சிய ஏதோ உதாசனப்படுத்தி இன்னைக்கு வந்தாங்க நினைச்சாங்க. இன்னைக்கு அவர்களும் மாணவர்களுடைய எழுச்சியால இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் என்பது மிக வீரியமான முறையில் நடத்தினாங்க. டெல்லி ஜந்தர் மந்தர் நடத்துறாங்க, பஞ்சாப்ல நடத்துறாங்க, சென்னையில் நடத்துறாங்க. இன்னும் இந்தியா முழுவதும் பல முக்கிய மாநகரிலே இந்த போராட்டத்தை எப்படி நடத்தினார்கள்? மாணவர்கள் முழு மூச்சோடு களத்தில் இறங்கி போராடினார்கள். ஏதோ இந்த வெற்றி என்பது மாணவர்களுக்கான வெற்றியா என்று பார்த்தால் அதை தாண்டி இன்றைக்கு மாணவர்களுடைய இந்த பிரச்சனையில பல முதியவர்கள், பல கர்ப்பிணி பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என்று பலர் இன்றைக்கு களத்திலே இறங்கி அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கான களம் கிடையாது என்பதெல்லாம் நினைக்காமல் இந்த பிரச்சனை, நீட் பிரச்சனை என்பது நாளை என்னுடைய பிள்ளைக்கான பிரச்சனை, நாளை என்னுடைய பேத்திக்கான பிரச்சனை, நாளை என்னுடைய சமூகத்திற்கான பிரச்சனை என்று இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை மக்கள் விளங்கி ஒட்டுமொத்த இந்தியாவிலே அனைவருமே களத்தில் இறங்கினார்கள். இந்த போராட்டம் மாணவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் களத்திலே இருந்தவர்கள் அனைத்து இந்தியா மக்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் போராட்டத்தின் மிகப்பெரிய ஒரு வெற்றி. மாணவர்களுடைய போராட்டம் இருந்தாலும் போராட்டம் தான் வெற்றி என்பதை வரலாற்றிலே பல இடங்களை நாம் பார்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும், ஜல்லிக்கட்டு கொண்டு வருவோம் என்று உடனடியாக உறுதியாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எப்படி ஜல்லிக்கட்டை முழுமையாக நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று மெரினாவிலே மக்கள் போராடினார்கள். போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது. CA, NRC, NPR என்ற சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவோம் என்று ஒன்றிய அரசின் குரலாக இப்போது ஒலித்த நேரத்திலே ஒட்டுமொத்த இந்தியாவும் களத்திலே இறங்கியது. ஷாஹீன் பாக் போன்ற பல போராட்டங்கள் உருவானது. மக்களின் புரட்சியால், மக்களின் போராட்டத்தால் CAA, NRC, NPR அன்று தடை செய்யப்பட்டது. இப்படி எந்த போராட்டமும் வீணல்ல. முயற்சியோடு நாம் போராடினால் அந்த போராட்டமே நமக்கு வெற்றி என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அதே போன்று இதை பற்றி உங்களுடைய தகவல் என்னவென்பதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் போடக்கூடிய செய்திகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்க.